Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு part 2 வீடியோல இந்த சிம்பிளான palazzo pant ஓட cutting and stitching தான் பார்க்க போறோம். So let's get into the video. இந்த palazzo pant stitch பண்றதுக்கு தேவையான material 2 meters of cotton fabric and இந்த pant M size measurementல தான் பண்ண போறோம். So measurement chart screenல display ஆகும், செக் பண்ணிக்கங்க. So first fabric வந்து selvage side வந்து fold பண்ணியிருக்கேன். இப்போ இத again இந்த மாதிரி fold பண்ணனும். So fold பண்ணியாச்சு. இது fold side, இது வந்து open side. Next pant ஓட length 34 inches plus 1.5 inches stretching allowance சேர்த்து 35.5 inches mark பண்ணிக்கலாம். Next 1/4 hip round வந்து 10 inches. So அதோட 2 inches add பண்ணி 12 inches mark பண்ணிக்கலாம். இப்போ straight line draw பண்ணிக்கலாம். இப்போ cleft length 13 inches mark பண்ணிக்கலாம். இப்போ cleft round வந்து மேல வந்து 12 inches mark பண்ணோம் இல்லையா, so அந்த 12 inches ஓட 2 inches add பண்ணி 14 inches mark பண்ணிக்கலாம். Next 1 inch angle mark பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி curve draw பண்ணிக்கலாம். Next half ankle round வந்து 12 inches mark பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ண போறோம். So join பண்ணியாச்சு. இப்போ stitching allowance mark பண்ணிக்கலாம். இங்க வந்து 0.5 inch, இங்க வந்து 1 inch. So stitching allowance mark பண்ணியாச்சு. இப்போ இத கட் பண்ணிடலாம். இங்க நடுவுல கட் பண்ணிக்கலாம். So pant கட் பண்ணியாச்சு. இப்போ இத செப்பரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு லெக் எடுத்துக்கலாம். இத இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ இன்னொரு லெக் வந்து இது மாதிரி மேலே பிளேஸ் பண்ணுங்க. இப்போ cleft வந்து ஜாயின் பண்ண போறோம். ரெண்டு சைடும் cleft ஜாயின் பண்ணனும். 1/2 inchக்கு ஜாயின் பண்ண போறோம். So cleft வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இத ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இன்சீம் வந்து ஜாயின் பண்ணனும். So இது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கீழ ankle வந்து மடிச்சு தைக்க போறோம் 1 inchக்கு. So next belt எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். So இப்போ இந்த பெல்ட் ஓபன் பண்ணி நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா width வந்து உங்களுக்கு ஓவராலா 49 inches இருக்கும். இப்போ இத ஜாயின் பண்ணிக்கலாம். So ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெல்ட்டை வந்து நம்ம பேண்ட்ல எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். பேண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெல்ட்டை வந்து நம்ம பேண்ட்ல அட்டாச் பண்ண போறோம். So பேண்டோட மிட்டும் பெல்ட்டோட மிட்டும் இந்த மாதிரி ஒண்ணா பிளேஸ் பண்ணிக்கங்க. இப்போ இத ஜாயின் பண்ணிக்கலாம் 1/2 inchக்கு. So ஜாயின் பண்ணியாச்சு. So பெல்ட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இத மேலே சைடு திருப்பிக்கங்க.
இப்போ நம்ம இந்த கார்னரை இந்த மாதிரி மடிச்சு தைக்க போறோம். ஸோ ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நடுவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கேப்பை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எலாஸ்டிக் வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எலாஸ்டிக்கோட லென்த் வந்து 29 inches எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம பேண்டோடைய பெல்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ சேஃப்டி பின் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எலாஸ்டிக் வந்து பெல்ட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி 2 சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ தட் எலாஸ்டிக் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த கார்னரை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இழுத்து விடுங்க. அப்போ தான் அந்த கேதர் லைன்ஸ் கிளியராக தெரியும். இப்போது இது மேலே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து இழுத்து பிடிச்சி தான் நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பிடிச்சி தான் வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் 2 times நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி இழுக்கணும், கொஞ்சம் டைட்டாக இழுக்கணும். இழுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ எண்டில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இன்னொரு ஸ்டிச் போடணும் மேலே. நெக்ஸ்ட் கீழேயும் ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ பலாசோ பேண்ட் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.